தமிழ்ல முக்கியமான 100 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோல 50 வினாக்கள் பார்க்க போறோம். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் 50 வினாக்கள் பார்க்க போறோம். இதை மிஸ் பண்ணாதீங்க. மிக முக்கியமான 100 வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1, பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தாள். கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தாள் என்பது சரியான விடை. என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தாள் என்பது சரியான விடை. இரண்டாவது வினா, மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் என்றார். இவ்வடியில் உள்ள எதுகை என்ன? எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்படி இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது ஆப்ஷன்ல பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் ஏல பாருங்க, மேட்ச் ஆகல. பிலையும் மேட்ச் ஆகல. ஏன்னா இங்க பாருங்க இந்த இருக்கு, இங்கே இன்னு இருக்கு, இதுவும் மேட்ச் ஆகல. சியும் மேட்ச் ஆகல. இல்லு வை இருக்கு. கடைசியா டி மட்டும் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. மாந்தர்ல இந்த இந்தும் சாந்தம்ல இந்த இந்தும் நமக்கு ஒன்றி வந்துள்ளது. எனவே ஆன்சர் டி. மூன்றாவது வினா, கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் தலைவர் காயிதே மில்லத். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் தலைவர் காயிதே மில்லத். பிரித்து எழுதுக. பொருளாதாரம். பொருள் கூட்டல் ஆதாரம் பொருளாதாரம். ஐந்தாவது வினா, கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர். ஆறாவது வினா, பொருத்துக. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறுவது நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன. புனையா ஓவியம் புறம்போந்தன என்று கூறக்கூடிய நூல் மணிமேகலை. துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல். முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரை நற்றிணை. முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரை நற்றிணை. ஏழாவது வினா, சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை, இது சரியான கூற்று. இரண்டாவது கூற்று, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் பாளையங்கோட்டையும் கிழக்கு கரையில் திருநெல்வேலியும் அமைந்துள்ளது. இது தவறானது. அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் உள்ளது திருநெல்வேலி, கிழக்கு கரையில் உள்ளது பாளையங்கோட்டை. மேற்கு கரையில திருநெல்வேலியும் கிழக்கு கரையில பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், இரட்டை நகரங்கள் என்று அழைக்கக்கூடியவை பாளையங்கோட்டை திருநெல்வேலி. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கக்கூடியவை பாளையங்கோட்டை திருநெல்வேலி. நாலாவது ஸ்டேட்மெண்ட், முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. எனவே 1, 3, 4 சரி, இரண்டாவது மட்டும் தவறு. ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். எட்டாவது வினா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்துபவர் யார்? சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்துபவர் சுப்ரபாரதி மணியன். தவறான இணையை காண்க. தன்பொருணை புனல் நாடு சேக்கிலார். இது சரிதான். தன்பொருணை புனல் நாடு சேக்கிலார். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. இதை சொன்னது திருநாவுக்கரசர் கிடையாது, திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, திருஞான சம்பந்தர் வரணும். சி, பொதியிலாயினும் இமயலாயினும் மதியிலு அறியா பழங்குடி. இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தில் இந்த வரி வரும். சரியானது. பொதியிலாயினும் இமயலாயினும் மதியிலு அறியா பழங்குடி. இளங்கோவடிகள். பொதிகை மலையை பற்றி கூறியிருக்காரு இளங்கோவடிகள். சரியானது. டி, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வர் தாமே. திருஞான சம்பந்தர். இது சரிதான். திங்கள் நாள், ஒவ்வொரு திங்களும் திருநெல்வேலியில திருவிழா கொண்டாடுவாங்களாம். அதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்றாரு.
திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வர் தாமே திருஞான சம்பந்தர். எனவே பி மட்டும்தான் தவறானது. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்பது திருஞான சம்பந்தருடைய கூற்று. 10வது வினா, இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது எந்த பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமாக உள்ளது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம்தான் இந்திய நாகரிகத்தின் பண்பாடு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்று அதனுடைய நோக்கமாக உள்ளது. 11வது வினா, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. கூற்று 1, இந்தியா இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தினார். சரியான கூற்று. இந்தியா இதழில் பாரதியார் தான் முதல்ல தமிழுக்கு பொறுத்தளவு கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தினார். இது சரியானது. கூற்று 2, வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவதுதான் புனையா ஓவியம். இது சரிதான். வண்ணங்கள் வரையாம வெறும் அவுட்லைன் மட்டும் போடுறதுதான் புனையா ஓவியம். எனவே 1 மற்றும் 2 சரி. 12வது வினா, தமிழ்நாட்டின் மைய நூலகமான கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகமான கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. 13வது வினா, உற்றாரை யான் வேண்டன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என பாடியவர் மாணிக்கவாசகர். உற்றாரை யான் வேண்டன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என பாடியவர் மாணிக்கவாசகர். பொறுத்துக. சாந்தம் என்பது அமைதி. பொறுத்துக. சாந்தம் என்றால் அமைதி, மகத்துவம் என்றால் சிறப்பு, தாரணை என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. சாந்தம் என்றால் அமைதி, மகத்துவம் என்றால் சிறப்பு, தாரணை என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. 15வது வினா, கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க. பொய்கை ஆழ்வார் திருவள்ளூர் அருகில் உள்ள திருவெக்கா எனும் ஊரில் பிறந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவெக்கா எனும் ஊரில் பிறந்தார் என்பதே சரியானது. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் என்பதே சரியானது. 2வது ஸ்டேட்மெண்ட், 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். இது சரியானதுதான். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். 3வது ஸ்டேட்மெண்ட், பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தார். இது சரியானது. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தார் என்பது சரியானது. 4வது ஸ்டேட்மெண்ட், 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார். இது தவறானது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். எனவே ஸ்டேட்மெண்ட் 2ம் 4ம் தவறு, 1 3ம் சரி. அல்ல, 1 தவறு, 4 தவறு, 2 3 சரி. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, சி என்பது சரியான விடை. 16வது வினா, தவறான இணையை காண்க. சிந்தனை களஞ்சியம் வி முனுசாமி சரியானது. சிந்தனை களஞ்சியம் வி முனுசாமி என்பது சரியானது. பெய்து பழகிய மேகம் தேனரசன். பெய்து பழகிய மேகம் என்னும் நூலை எழுதியவர் தேனரசன். இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி.கே. சிதம்பரனார். இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி.கே. சிதம்பரனார். கடற்கரை நீலே, இது தவறானது. ராபி சேதுபிள்ளை வரணும். கடற்கரை நிலை என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுபிள்ளை. சேது. 17வது வினா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு, இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஊமை அணி. 18வது வினா, பொருத்தமான ஊமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது.
திருவள்ளுவருடைய புகழ வானின் நிலவு போல உலகமே அறிந்துள்ளது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஊமை பொருத்தமாக உள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வராது. பசுமரத்து ஆணி போல என்பது வராது. வானில நிலவு இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, உலகம் முழுவதுமே தெரியும் இல்லைங்களா. அதனால திருவள்ளுவரின் புகழை வானின் நிலவு போல உலகமே அறிந்துள்ளது என்பது சரியானது. 19வது வினா, பூம்புகார் என்ற தொன்மை நகரத்தின் இரு பகுதிகளாக விளங்கியவை எவை? பூம்புகார் என்ற ஒரு நகரத்தினுடைய 2 பகுதிகளாக இருந்தது பட்டினப்பாக்கம் மற்றும் மருவூர் பாக்கம். பட்டினப்பாக்கம் மற்றும் மருவூர் பாக்கம். பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். நேர்மை என்பது இன்டெகிரிட்டி. நேர்மை என்பது இன்டெகிரிட்டி. வாய்மை என்பது சின்சியாரிட்டி. வாய்மை என்பது சின்சியாரிட்டி. ஈகை என்பது சேரிட்டி. ஈகை என்பது சேரிட்டி. உபதேசம் என்பது பிரீச்சிங். உபதேசம் என்பது பிரீச்சிங். நேர்மைனா இன்டெகிரிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி, ஈகைனா சேரிட்டி, உபதேசம்னா பிரீச்சிங். 21வது வினா, தவறான ஒன்றை காண்க, பொருந்தாத ஒன்றை காண்க என்று நம்ம வச்சுக்கலாம். ஓவியம் வரையக்கூடிய இடங்களை சொல்லியிருக்காங்க. சித்திரக்காரர், சித்திரக்கூடம், சித்திர சபை, சித்திர மண்டபம். இதுல சித்திரக்கூடம், சித்திர மண்டபம், சித்திர சபை என்பது ஓவிய கூடங்களை அழைக்கக்கூடிய சொற்கள். ஆனால் சித்திரக்காரர் என்பது அந்த ஓவிய கூடத்தை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. எனவே பொருந்தாதது சித்திரக்காரர் தான். 22வது வினா, கடித இலக்கியத்தின் முன்னோடி என புகழப்படுபவர் ரசிகமணி. கடித இலக்கியத்தின் முன்னோடி என புகழப்படுவர் ரசிகமணி என்று அழைக்கக்கூடிய டி.கே. சிதம்பரநாதர். இவர் டிகேசின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. டிகேசின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. 23வது வினா, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் உள்ளன. கண்ணகியினுடைய வரலாற்றை கூறக்கூடிய 49 சிற்பங்கள் பூம்புகாரில் உள்ள சிற்ப கலைக்கூடத்தில் உள்ளன. சரியானது. 2வது ஸ்டேட்மெண்ட், உவேசா நூலகத்தில் 2128 ஓலை சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. இது சரியானதுதான். உவேசா நூலகத்தில் 2128 ஓலை சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். 24வது வினா, தவறான இணையை காண்க. ஓரெழுத்து ஒரு மொழியும் பொருளும். நே என்றால் அன்பு. சரிதான். நே என்றால் அன்பு. நீ என்பது முன்னிலை உரிமை. நீ என்பது முன்னிலை உரிமை. சரியானது. யா என்றால் அகலம். யா என்றால் அகலம். தே என்றால் கொடு கிடையாது. தே என்றால் கடவுள். தே என்றால் கடவுள். 25வது வினா, சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்கவே என்று இப்பாடலில் இடர் ஆழியினுடைய எதிர்ப்புறம் என்றால் எதிர்ச்சொல் என்ன என்று கேட்கிறார்கள். இடர் ஆழி என்பதனுடைய பொருள் துன்பக்கடல். இடர் ஆழினா துன்பக்கடல். துன்பக்கடலினுடைய எதிர்ச்சொல் என்னங்க? இன்பக்கடல். அவ்வளவுதான், இன்பக்கடல். எனவே ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இடர் ஆழியினுடைய எதிர்ச்சொல் இன்பக்கடல். 26வது வினா, கீழ்காணும் கூற்றை ஆய்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூலை எழுதியவர் வரதன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியவர் வரதன். இவர்தான் காலமேக புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வரதன். 2வது ஸ்டேட்மெண்ட், நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பார்கள். நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பது சரிதான். 3வது ஸ்டேட்மெண்ட், கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8ஆம் தளத்தில் இயங்கி வருகின்றது. இது தவறானது. 7ஆம் தளம். கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகின்றது. எனவே 1, 2 சரி, 3 தவறானது. 1, 2 சரி, 3 தவறானது. 27வது வினா, காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் இவரை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் ஈவேரா தந்தை பெரியார். காயிதே மில்லத்
அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். இவரை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது மிகவும் அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் தந்தை பெரியார். 28. பொங்கல் உண்டான் என்பது என்ன ஆகுபெயர்? பொங்கல் என்பது தொழில். ஏன்னா அல்விக்கு வந்திருக்கு இல்லைங்களா? எனவே பொங்கல் உண்டான் என்பது தொழிலாக பெயர். இனிப்பு தின்றான். இனிப்பு என்பது ஒரு பண்பு ஆகு பெயர். டிசம்பர் சூடினால். டிசம்பர் என்பது காலத்தை குறிக்கும். எனவே காலவாக பெயர். மல்லிகை சூடினால். மல்லிகை என்பது பொருள். எனவே பொருளாக பெயர். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாக பெயர். இனிப்பு தின்றான் என்பது பண்பாக பெயர். டிசம்பர் சூடினால் என்பது காலவாக பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருளாக பெயர். 29. தவறான இணையை காண்க. ஒப்புரவு நெறி என்பது ரெசிப்ரோசிட்டி. இது சரியானது. ஒப்புரவு நெறி என்பது ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு என்பது கர்டசி. நற்பண்பு என்பது கர்டசி. இதுவும் சரியானது. கொள்கை என்பது டாக்ட்ரின். கொள்கை என்பது டாக்ட்ரின். இது சரியானது. துணிவு என்பது கரேஜ். துணிவு என்பது கரேஜ்னு வந்திருக்கணும். பேலட் கிடையாது. ஒப்புரவு நெறி என்பது ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு என்பது கர்டசி. கொள்கை என்பது டாக்ட்ரின். துணிவு என்பது கவரேஜ் என்று வரணும். பேலட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. கலம்காரி ஓவியங்கள் எனப்படும் துணி ஓவியங்கள் வரையப்படும் பகுதிகள் எவை? கலம்காரி ஓவியங்கள் என்பது துணியின் மீது வரையக்கூடிய ஓவியங்கள். இது வரையக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. 31வது வினா. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. கூற்று 1. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை. பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமாறன், இவர் தான் கூன் பாண்டியன்னு சொல்றாங்க. இவரை மதுரை நகர மக்கள் எதிர்கொன்று வரவேற்ற இடம் பாண்டியபுரம். இது தவறான ஸ்டேட்மெண்ட். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை திருநெல்வேலி மக்கள் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க மதுரை மக்கள்னு போட்டாங்க. எனவே திருநெல்வேலி மக்கள் எதிர்கொன்று வரவேற்ற இடம் பாண்டியபுரம் என்பது சரியானதா இருக்கும். 2வது ஸ்டேட்மெண்ட். மங்கையர்க்கரசி. இந்த மங்கையர்க்கரசி என்பவர் நின்ற சீர் நெடுமாறனுடைய மனைவி. மங்கையர்க்கரசியை மகளிர்கள் எதிர்கொன்று வரவேற்ற இடம் திருமங்கை நகர். திருமங்கை நகர். இது சரியானதுதான். எனவே ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, 2 சரியானது. 1 சரி, 2 தவறானது. 32வது வினா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஃபோல்க்ளோர் என்பது நாட்டுப்புறவியல். சரியானது. ஃபோல்க்ளோர் என்பது நாட்டுப்புறவியல் என்பது சரியானது. ஹார்வெஸ்ட் என்பது அறுவடை. சரியானது. ஹார்வெஸ்ட் என்பது அறுவடை. சரியானது. இரிகேஷன் என்பது நீர்ப்பாசனம் என்று வர வேண்டும். நெற்பயின்னு கொடுத்துக்கிறாங்க. இது தவறானது. இரிகேஷன் என்பது நீர்ப்பாசனம். அக்ரோனோமி என்பது உளவியல். அக்ரோனோமி என்பது உளவியல். இது சரியானது. எனவே 3 மற்றும் தவறானது. 33வது வினா. மக்கள் பணியையே இறைப்பணியாக தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர். மக்கள் பணியையே இறைப்பணியாக தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியையே இறைப்பணியாக தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். 4 என்பது சரியான விடை. 34வது வினா. கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க. கூற்று A. ஆகுபெயர் வகைகளில் ஒன்று சினையாக பெயர். ஆகுபெயர் வகைகளில் ஒன்று சினையாகு பெயர். இது சரியானது. இதற்கான விளக்கம். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதே சினையாகு பெயர் என்று சொல்கிறாங்க. இது தவறானது. ஏன்னா சினை பெயர் அதன் பொருளாகி அதன் பொருளுக்கு ஆகி வருவது தான் சினையாக பெயராக வந்திருக்கணும். அதாவது இப்போது மல்லிகை பூ சூடினா மல்லிகை அதற்கு உதாரணம் தலைக்கு ஒரு ஆப்பிள் கொடு. தலைக்கு ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நபருக்கு ஒரு ஆப்பிள் கொடு என்பது அர்த்தமாகும் இல்லைங்களா? அப்போது சினைப்பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வருவது. தலை அப்படின்றது அதனுடைய முழு உடலுக்கும் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா? எனவே சினைப்பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வந்தால் தான் அது சினையாகு பெயர்னு வரணும். ஆனால் இது அப்படியே உள்டாவை கொடுத்துருக்குறாங்க. எனவே R என்பது தவறானது. கூற்று A சரி, விளக்கம் R தவறு. புரிஞ்சுதுங்களா? ஆகுபெயர் மொத்தம் 16 வகைப்படும். அதில் ஒன்று தான் சினையாகு பெயர். இது சரியானது. இந்த சினையாகு பெயர்னா என்னென்னா சினைப்பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வரணும். சினைப்பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வரணும். அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன்.
தலைக்கு ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு ஆப்பிள் கொடுன்னு வரணும் இல்லைங்களா? அப்போ சினை பெயர் தான் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. ஆனால் இதில் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. 35வது வினா, பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நானும் என் தோழியும் டேஸ் இணைந்திருப்போம். ஓமையாக சொல்லணும். அதாவது நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம் என்பது சரியான பொருத்தமாக இருக்கும். 36வது வினா, கீழ்காணும் சரியான வரிசை முறையில் அமைந்துள்ள முதல் ஆழ்வார்களை தேர்க. முதல் ஆழ்வார்கள் மொத்தம் 3 ஆழ்வார்கள். அந்த 3 ஆழ்வார்களை நம்ம செலக்ட் பண்ணோம். அதுவும் பொருத்தமான வரிசையில் அவங்கள தேர்ந்தெடுக்கணும். அப்போது முதல் ஆழ்வார் யார்? பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார். மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார். இப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 37வது வினா, கீழ்காணும் பொருத்தமான இணையை காண்க. தன்னை அறிதல். இந்த தலைப்பில் சே பிருந்தாவுடைய நூல்களில் பாடமாக கொடுத்துருப்பாங்க. இது சரியானது. அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு பாடத்துக்கு தலைப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரிலாம் கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். மழைப்பொழிவு என்ற தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. பயணம் என்னும் தலைப்பில் பாவனுடைய நூல் கொடுத்துருக்குறாங்க. அறம் என்னும் கதிர் என்னும் தலைப்பில் குன்றக்குடி அடிகளாருடைய பாடம் கொடுத்துருக்குறாங்க. எனவே அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய நூல் தான் டைரெக்டாக கேட்பாங்க. 38வது வினா, கொள்கை என்னும் தமிழ் சொல்லிற்கு இணையான ஆங்கில சொல்களை தேர்க. கொள்கை என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கில சொல்லை தேர்க. கொள்கை என்பது டாக்ட்ரின். கொள்கை என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் டாக்ட்ரின். 39வது வினா, கீழ்காணும் நூல்களை காண்க. 1. மலை பற்றிய பகிதர்கள். மலை பற்றிய பகிதர்கள். 2வது வீடு முழுக்க வானம். 3வது மகளுக்கு சொன்ன கதை. மேற்காணும் நூல்களில் பாவண்ணன் எழுதிய நூலை தேர்வு செய்க. இந்த 3மே பாவண்ணன் எழுதிய நூல்கள் கிடையாது. இந்த 3 நூல்களுமே சே பிருந்தா எழுதிய நூல்கள். சே பிருந்தா எழுதிய நூல்கள். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இந்த 3 நூல்களும் சே பிருந்தா எழுதிய நூல்கள். 40. அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக திருமாலுக்கு ஏற்றிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். அன்பே அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அகல் விளக்கு அன்பால் ஆன ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்குல ஆர்வம் என்பது நெய்மாறி. ஆர்வம் என்பது நெய்மாறி வச்சுக்கிறாரு. ஞான ஒளி தான் இதனுடைய சுடர். இதுலேருந்து வரக்கூடிய ஒரு சுடர் வரும் பார்த்தீங்களா, தீபம். இதுதான் ஞான ஒளிங்க. இப்படி நினைச்சிட்டு திருமாலுக்காக அந்த விளக்கை ஏற்றியவர் பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூமியை விளக்க வச்சுக்குவார். இந்த பூமியில் உள்ள கடல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நெய்யா வச்சுக்குவார். சூரியனை சுடர் விளக்காக வைத்து திருமாலுக்காக வணங்குவார். இப்படி செஞ்சார்னா அவர் பொய்கை ஆழ்வார். 41வது வினா, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை ஒரு பாலைவனம். இப்பாடல் அடிகளுக்கு உரியவரை தேர்வு செய்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை ஒரு பாலைவனம் என்று கூறியவர் கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன். கீழ்காணும் கூற்றை ஆராய்க. ஸ்டேட்மெண்ட் 1, முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் 225 பாடல்களை கொண்டது. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் 225 பாடல்களை கொண்டது. இது சரியானது. 2வது ஸ்டேட்மெண்ட், முனைப்பாடியார் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமண புலவர். இது தவறானது. இவர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 3வது ஸ்டேட்மெண்ட், ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்றும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை கருத்தை வலியுறுத்தியவர் தான் திருவள்ளுவர். 4வது ஸ்டேட்மெண்ட், வறுமையை பிணி என்றும் சொல்வதை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதே போல செல்வத்தை மருந்து என்று கூறுவது தமிழ் மரபு. இது கேட்கலாம். வறுமையை எதோடு ஒப்பிடுகிறாங்க? பிணி.
செல்வத்தை மருந்தோடு ஒப்பிடுறாங்க. இதில் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறானது. முனைப்படியருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு என்று வந்திருக்க வேண்டும். 43வது வினா, புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? இவர்கள் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஜென் தத்துவத்தை சேர்ந்த புத்த துறவிகள் வாழ்ந்து வந்திருக்காங்க. 44வது வினா, இரட்டுற மொழிதல் அணியில் அழகிய பாடல் பல பாடியவர். இரட்டுற மொழிதல் அணியில அழகிய பல பாடல்களை பாடியவர் காளமேக புலவர். அதாவது 2 அர்த்தங்கள் வருவது போலான பாடல்கள் பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். 45 பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 மேட்ச் பண்ணணும், பொறுத்த சொல்றாங்க. ஆ என்பது பசு, ஆனா பசு. ஏ அப்படின்னா அம்பு, ஏ அப்படின்னா அம்பு. ஐனா தலைவன். ஓ என்றால் மதகு நீர் தாங்கும் பலகை, மதகு நீர் தாங்கும் பலகை. ஆனா பசு, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. 56 கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஜென் என்னும் சப்பானிய மொழி சொல்லுக்கு மனதில் உறுதி என்பது பொருள். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு மனதில் உறுதி செய் என்பது பொருள். இது தவறானது. ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் என்பதே சரியானது. ஜென் அப்படின்னா தியானம் செய், தியானம் செய் என்பதே சரியானது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தவறு. 2வது ஸ்டேட்மெண்ட், புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் தான் ஜென். இது சரியானது. எனவே ஏ தவறு, பி சரி. ஏ தவறு, பி சரி. 47 குறள் செல்வம் இந்நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். குறள் செல்வம் இந்நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். 48 காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லினுடைய பெயர் சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்பது ஒரு அரபு சொல். இதே கூட கொஸ்டின் கேட்கலாம். காயிதே மில்லத் அப்படின்னா ஒரு அரபு சொல்லு, இதனுடைய தமிழ் பொருள் சமுதாய வழிகாட்டி. 49 எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சைமற்ற அல்ல பிற என முடியும் நாலடியார் பாடலில் விச்சை என்பதனுடைய பொருள் என்ன? எச்சம் என்னொருவன் மக்கள் செய்வன விச்சைமற்ற அல்ல பிற என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். இதில் விச்சை என்பதனுடைய பொருள் கல்வி. விச்சைனா கல்வி. 50 பொறுத்துக. கற்கும் முறை பிழையில்லாம கற்கணும். கற்கும் முறை எப்படி இருக்கணும்? பிழையில்லாமல் கற்கணும். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். உயிருக்கு கண்களா இருக்கக்கூடியது எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம், விழுச்செல்வம்னா கல்வி, விழுச்செல்வம்னா கல்வி. எண்ணி துணிகன்னா செயல், எண்ணி துணிக அப்படின்னா செயல். பார்ட் 1ல நாம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் உள்ள 50 கொஸ்டின் பார்க்க போறோம். நன்றி.